சிஎஸ்கே எப்படி உருவாச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஏப்ரல் 18, 2008 ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐபிஎல் விளையாட 8 அணியோட பேரை அறிவிக்கிறாங்க. அதில் சென்னை அணியை இந்தியா சிமெண்ட் வந்து ஏலத்தில் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு டீமுக்கும் ஸ்டார் பிளேயர் இருந்தாங்க. ஆனால் சென்னை டீமுக்கு மட்டும் ஸ்டார் பிளேயர் இல்லை. அதனால் சேவாக்கை எடுக்கலாமா தோனியை எடுக்கலாமான்னு நினைக்கும் போது தோனியவே 6.5 கோடிக்கு வந்து ஏலத்தில் எடுக்கிறாங்க. அந்த ஐபிஎல் சீசன் அப்போ அதிக விலைக்கு போனவர் தோனி தான். சென்னை அணி இது வரைக்கும் பிளே ஆஃப் வச்சும் போயிருக்கிறாங்க. ஆனால் ஒரு டைம் கூட கப் அடிக்கல அப்படிங்கிற ஒரு குறை இருந்துச்சு. அந்த குறையை 2013 தோனி வந்து நிறைவேற்றுறாரு. 2016-17 சூதாட்ட புகாரில் சென்னை அணி வந்து விளையாடுறதுக்கு தடை விதிக்கிறாங்க. 2 வருஷம் கழிச்சு சிஎஸ்கே மறுபடியும் ஐபிஎல் பிளே பண்ண வராங்க. மற்ற அணிகள்லாம் இவங்களை பார்த்துட்டு சிஎஸ்கேலாம் ஒரு அங்கிள் அணி, இவங்கெல்லாம் கப்பெல்லாம் வின் பண்ண மாட்டாங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாத்து முஞ்சிலையும் கறி பூசுற விதமாக அதே வருஷம் ஐபிஎல் டைட்டில் வந்து வின் பண்ணி காமிக்கிறாங்க சிஎஸ்கே. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் 5 டைம் வந்து ஐபிஎல் டைட்டில் வின் பண்ணி இருக்கிறாங்க சிஎஸ்கே. நீங்கள் சிஎஸ்கே ஃபேனாக இருக்கிறீங்கன்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்டில் சிஎஸ்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.